இந்த வீடியோவில் மும்மாத கால இடைவெளியில் முதிர்மூல உருவில் நிகழும் மாற்றங்களை எவ்வாறு ஈஸியாக ஞாபகம் வைத்துக்கொள்கிறதுன்றது பார்ப்போம். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல் தலைப்பை விளங்கிக் கொள்வோம். அதாவது மும்மாத கால இடைவெளி. ஏன் அது மும்மாதம் என்று சொல்லப்படுகின்றது? மகப்பேற்று பீரியட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ப்ரெக்னன்சி பீரியட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அதன் அளவாக 40 வாரங்கள் 40 வீக்ஸ்க்குரியது தான் மகப்பேறுன்னு சொல்கிறது. ஆனால் ஒரு 2 முதிர்மூல ஒரு மாற்றங்களை கருதும் பொழுது அதை 3 மாதங்களாக கருதுவது இலகுவானது என்றொரு எடுகோள் எடுத்து ப்ரெக்னன்சி பீரியடு 9 மாதமாக கருதி இது 0 months, இது 9 months என்று எடுத்துக்கொண்டால் அதில் இது 3வது மாதம், இது 6வது மாதம் என 3 மாதங்களாக பிரிக்கிறோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் பீரியடை சொல்கிறோம் முதலாம் மும்மாதம். ஃபர்ஸ்ட் மும்மாதம். செகண்ட் பீரியடை சொல்கிறோம் 2வது மும்மாதம். அதே மாதிரி 3வது பீரியடை சொல்கிறோம் 3வது மும்மாதம். ஆகவே நாங்கள் 3 மும்மாதங்களில் முதிர்மூல உரு என்னென்ன மாதிரி மாறுது என்றதை பார்ப்போம். இதில் அடுத்தது முதிர்மூல உரு என்றால் என்ன? முதிர்மூல உரு என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு முட்டை களம், விந்து களம் ரெண்டும் கருக்கட்டி உருவாகிறது நுகம். நுகம் விருத்தி அடைந்து முசு உருவாகி பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இறுதியாக கற்பையில் இருக்கிற சிசுவை சொல்கிறது முதிர்மூல உரு என்று. முதலில் முதலாம் மும்மாதத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மும்மாதத்திலையும் எல்லார்கிட்டையும் இவ்வாறான ஒரு நோட்ஸ் இருக்கும். முதலாம் மும்மாதத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 3ஆம் மாத முடிவில் முதிர்மூல உருவோட நீளம் 7.5 சென்டிமீட்டர் நீளம். அதோட திணிவு, அதாவது வெயிட் 25 தொடக்கம் 30 கிராம் திணிவு. அடுத்தது அதில் விருத்தி அடைந்திருக்கின்ற அங்கங்கள். ஒன்று, கண்கள் நன்றாக விருத்தி அடைந்திருக்கும், கண் மடல்கள் இணைந்திருக்கும், மூக்கு விருத்தி அடைந்திருக்கும், புறச்செவி காணப்படும், தூக்கங்கள் அதாவது அவயவங்கள் பூரணமாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும், நகங்கள் விருத்தி அடைந்திருக்கும், பிரதான குருதி கலன்கள் விருத்தி அடைந்திருக்கும், இதய அடிப்பு கேட்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உடலின் விகிதாசாரம், அதாவது தலை உடலை விட பெரியதாக இருக்கும். இதெல்லாம் சென்டென்ஸ் டு சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்டாக ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியான வழி படங்கள் வரைஞ்சு கொள்வது. உதாரணமாக ஒன்று பார்த்தோம், விகிதாசாரம். தலை பெரியது. அடுத்தது உடம்பு சிறியது, அவயவங்கள் விருத்தி அடைந்திருக்கிறது. இந்த மாதிரி நார்மலாக ஒரு பிக்சர் எல்லாருக்கும் வரையலும். ஆகவே இதில் நாங்கள் குறித்து கொள்ளலாம் பெரிய தலை. இப்போ அந்த பெரிய தலையை வச்சு நாங்கள் விகிதாசாரத்தை பற்றி கதைக்க முடியும். அடுத்ததாக உடலில் மேலிருந்து கீழே போகும்போது கண் வரும். கண்கள் விருத்தி அடைந்திருக்கும். ஆகவே 2 கண்கள் நாங்கள் வரைய வேணும். அதையும் குறித்து கொண்டு போகிறோம். கண்கள்.
அடுத்தது கண்கள், கண் மடல்கள் பற்றி பார்க்கணும். கண் மடல்கள் வந்து இணைந்திருக்கும். ஆகவே கண் திறந்தபடி இருக்காது, மூடி இருக்கும். கண் மடல்கள் இவ்வாறு இணைந்திருக்கும். ஆகவே அதையும் குறித்து கொள்ளலாம். இணைந்த கண் மடல்கள். அடுத்தது மூக்கு. மூக்கு காணப்படும் என்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. அப்போ மூக்கு வரைவும் ஒரு உருவத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வாயும் வரைஞ்சி கொள்ளணும். ஆகவே மூக்கு விருத்தி அடைந்திருக்கும்னு சொல்லலாம். இனி அடுத்தது அவயவங்கள். அவயவங்கள் விருத்தி அடைந்திருக்கும், அதாவது தூக்கங்கள், கை கால் அதெல்லாம் தான் சொல்கிற அவயவங்கள் உண்டு. ஆகவே அவயவங்கள் விருத்தி அடைந்திருக்கும். அந்த அவயவத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் நகங்கள் விருத்தி அடைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. நகங்கள் விருத்தி அடைந்திருக்கும் என நகம் நுனி வரைக்கும், விரல் நுனி வரைக்கும் நகம் இருக்காது. ஆனால் சாதாரணமாக நகங்கள் விருத்தி அடைந்திருக்கும். ஆகவே நகங்களையும் குறிக்க வேண்டும். இது தவிர உடலுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதயம் விருத்தி அடைந்திருக்கும். அந்த இதயத்தில் பிரதான குருதி கலன்கள், அதாவது தொகுதி பெருநாடி மற்றும் சுவாச பெருநாடி போன்ற பிரதான குருதி கலன்கள் விருத்தி அடைந்திருக்கும். குருதி கலன்கள். இது தவிர இதய துடிப்பை உணரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆகவே நாங்கள் அதுக்கு இவ்வாறான ஒரு இமேஜை போட்டுக்கொள்ளலாம். இதய துடிப்பு கேட்கின்றது. அடுத்தது ஒன்று மிஸ் ஆகின பாயிண்ட், வெளிக்காது, அதாவது புறச்செவி விருத்தி அடைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டது. தலையை கீறும்போது நாங்கள் வரைந்திருக்க வேண்டும். புறச்செவி விருத்தி அடைந்திருக்கும். ஆகவே இவ்வளவுதான் முதலாம் மும்மாதத்தில் முதிர்மூல உருவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாற்றங்கள். இவ்வாறான ஒரு படம் மூலமாக விளங்கிக் கொள்வது வசனங்களை ஞாபகம் வைக்கிறதை விட இலகுவானது. இப்போது நீங்கள் இந்த படத்தில் குறிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் நோட்ஸில் உள்ள விஷயங்கள் தானா என்று நீங்களே செக் பண்ணி கொள்ளலாம். நீளம், அதாவது முதிர்மூல உருவின் நீளம், நிறை ஆகியவற்றை நான் இறுதியில் இலகுவான ஒரு வழியை சொல்லித்தரேன். அது தவிர கண்கள் வரைஞ்சோம். அது தவிர கண் மடல்கள் இணைந்திருக்கும் என்ற பாயிண்ட் வந்தது. மூக்கு, புறச்செவி, தூக்கங்கள், அதாவது அவயவங்கள், நகங்கள், பிரதான குருதி கலன்கள், இதய துடிப்பு, தலையின் அளவு பெருசாக இருக்கிறது. அனைத்து பாயிண்ட்ஸும் அந்த படத்தில் வரையக்கூடியதாக இருந்தது.